தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். புரட்சித் தலைவியின் வழியில் பின்னடைவில் இருந்து மீண்டு வருவோம். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்த அனைவருக்கும் நன்றி என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. நிபந்தனையின்றி பேராதரவு அளித்த கட்சிகள், அமைப்புகள், சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்பது போல அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றிக்கு அயராது உழைத்திட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள புரட்சித் தமிழர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா நல்லாசியுடன் ஃபீனிக்ஸ் பறவை போல் அஇஅதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அஇஅதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்கிற புரட்சித் தலைவியின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வகையில் அஇஅதிமுக மக்கள் பணியில் என்றென்றும் ஈடுபடும் என உறுதி. தமிழகத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சாதனை. எடப்பாடி தொகுதியில் 1,48,933 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி 93,316 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளரை 14,725 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணிக்கு வெற்றி சான்றிதழ். தனது வெற்றி சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பெற்றுக்கொண்டார் கழக வெற்றி வேட்பாளர் SP வேலுமணி. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் 82,353 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக வேட்பாளரை விட 29,986 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் வெற்றி. தனது வெற்றி சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பெற்றுக்கொண்டார் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் CV சண்முகம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார். 85,708 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் R காமராஜ் மொத்தம் பதிவான 2,29,588 வாக்குகளில் 1,03,462 வாக்குகள் பெற்று 4வது முறையாக வெற்றி. எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை வீழ்த்தி அமோக வெற்றி பெற்றார். வேதாரண்யம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் அமோக வெற்றி. திமுக மற்றும் தாவேக வேட்பாளர்களை வீழ்த்தி 6,411 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வாகை சூடினார். 6வது முறையாக போட்டியிட்ட KP அன்பழகன் 1,15,000 வாக்கு பெற்று தாவேகாவை விட 38,000 வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி. விராலிமலை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் C விஜயபாஸ்கர் மீண்டும் அமோக வெற்றி. தாவேக திமுக வேட்பாளர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றார். பவானி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சருமான கருப்பணன் வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றி முகம் கண்டார். கலசப்பாக்கம் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்றார். திமுக தாவேக வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.
கரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி. 71,542 வாக்குகள் பெற்று 1,821 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி வெற்றி. திமுக தாவேக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். கன்னியாகுமரி தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் என். தளவாய் சுந்தரம் வெற்றி. 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் 65,589 பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா காங்கிரஸ் வேட்பாளர் துரையை விட 10,245 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றார். ஹோசூர் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி வெற்றி. 22,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக திமுக வேட்பாளர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றார். செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் 86,680 வாக்குகள் பெற்று வெற்றி. தேர்தல் நடத்தும் அலுவலரிடமிருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் பெற்ற நிலையில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் அபார வெற்றி. அஇஅதிமுக வேட்பாளரின் மாபெரும் வெற்றியை கொடைக்கானல் பகுதியில் வெடி வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய கழக நிர்வாகிகள். அரியலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தாமரை எஸ். ராஜேந்திரன் வெற்றி. மொத்தம் 95,219 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் லதா பாலுவை விட 24,498 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. செய்யூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ராஜசேகர் வெற்றி. மொத்தம் 86,680 வாக்குகள் பெற்று தாவேக வேட்பாளரை விட 5,668 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஏ.பி. ஜெயசங்கரன் வெற்றி பெற்றார். 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றார். 1,01,829 வாக்குகள் பெற்று 33,114 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் வெற்றி. மொத்தம் 87,342 வாக்குகள் பெற்று 9,517 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி. ஹரிபாஸ்கர் வெற்றி பெற்றார். 60,042 வாக்குகள் பெற்று 1,260 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி. செங்கம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ். வேலு வெற்றி. 87,802 வாக்குகள் பெற்று 13,278 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜி. வெங்கடாச்சலம் வெற்றி. 86,498 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை விட 19,105 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி. சத்யபாமா வெற்றி. 81,100 வாக்குகள் பெற்று 16,727 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எல். ஜெயசுதா வெற்றி பெற்றார். 76,735 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை விட 5,631 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். 73,033 வாக்குகள் பெற்று 285 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் சேகர் வெற்றி பெற்றார். 61,349 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை 308 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருத்தணி கோஹரி வெற்றி பெற்றார். 89,169 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் தாவேக வேட்பாளரை 5,793 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் ராகேஷ் வெற்றி. 80,250 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை 3,440 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி. சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி உஷாராணி வெற்றி. 87,772 வாக்குகள் பெற்றுள்ள அஇஅதிமுக வேட்பாளர் தாவேக வேட்பாளரை 2,189 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் மணி பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்றார். 1,12,246 வாக்குகள் பெற்று தாவேக வேட்பாளரை 14,539 வாக்குகளில் வீழ்த்தி வெற்றி. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன் வெற்றி. மொத்தம் 90,503 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை விட 30,465 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் வெற்றி. 69,284 வாக்குகள் பெற்று தாவேக வேட்பாளரை 7,194 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ்.எம். சுகுமார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. 1,05,608 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 42,720 வாக்குகளை கூடுதல் பெற்று தாவேக வேட்பாளரை தோற்கடித்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் வேலழகன் வெற்றி. மொத்தம் 76,302 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை 7,081 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றார். 75,523 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை விட 3,329 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் ஜெயக்குமார் வெற்றி. மொத்தம் 70,302 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 9,693 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை தோற்கடித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் வெற்றி பெற்றார். மொத்தம் 64,265 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 6,489 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரை தோற்கடித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் இ.சி. கோவிந்தராசன் வெற்றி பெற்றார். 71,240 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் தாவேக வேட்பாளரை 4,241 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் வெற்றி பெற்றார். 2,239 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்.
புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் 1182 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. புதுச்சேரியில் புதியதாக அமையவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அஇஅதிமுக இடம் கேட்கும் என திட்டவட்ட அறிவிப்பு. தர்மத்துக்காக யாரும் அரசியல் நடத்தல. பல முறை நான் இதோட 5-6 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறேன். அப்போ அடுத்த கேட்டகரி மக்களுடைய எதிர்பார்ப்பு, சரி நம்ம தொகுதியினுடைய எம்எல்ஏ ஒரு அமைச்சரா வந்தா நமக்கு நல்லது நடக்குமே அப்படி கூட நினைக்கலாம். பல சட்டமன்ற தேர்தலில் முதல் முறை வெற்றி பெற்றவர்கள் கூட சபாநாயகரை வந்துக்கிறாங்க, அமைச்சரா வந்துக்கிறாங்க. தருமபுரி தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி அமோக வெற்றி. 93,713 வாக்குகள் பெற்று எதிர்த்து போட்டியிட்ட தேமுதிக தாவேக வேட்பாளர்களை விட 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளரான பாமகவின் கணேஷ்குமார் வெற்றி. 78,201 வாக்குகளை பெற்ற பாமக வேட்பாளர் திமுக முன்னாள் அமைச்சரை விட 12,645 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுகவின் கூட்டணி கட்சியான பாமக வேட்பாளர் ஜி வைத்திலிங்கம் வெற்றி. 88,992 வாக்குகள் பெற்று 18,490 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக வேட்பாளர் சி சிவக்குமார் வெற்றி. 69,727 வாக்குகளை பெற்ற பாமக வேட்பாளர் 910 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரை தோற்கடித்தார். மன்னார்குடி தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் வெற்றி. திமுக வேட்பாளரை விட 1,566 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். உதகமண்டலம் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட போஜராஜன் வெற்றி. எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை வீழ்த்தி அமோக வெற்றி பெற்றார். திமுகவில் இருந்த 31 அமைச்சர்களில் 14 பேர் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்தனர். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் ஆகியோர் தாவேக வேட்பாளர்களிடம் வெற்றியை பறிகொடுத்தனர். திமுக அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவேல் ராஜன், டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ் ஆகியோர் சட்டப்பேரவை தேர்தலில் மண்ணை கவ்வினர். அமைச்சர்கள் முத்துசாமி, ராஜேந்திரன், தாமோ அன்பரசனும் படுதோல்வி அடைந்தனர். திமுக அமைச்சர்கள் கீதா ஜீவன், மூர்த்தி, காந்தி, ஆவடி நாசர் ஆகியோர் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்தனர். அமைச்சர்கள் சாமிநாதன், மதிவேந்தனும் தாவேக வேட்பாளர்களிடம் மண்ணை கவ்வினர். திருப்பத்தூர் தொகுதியில் நள்ளிரவு வரை நீடித்த வாக்கு எண்ணிக்கை. இறுதியில் தாவேக வேட்பாளர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் பெரிய கருப்பனை வீழ்த்தினார். முதன்முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட தாவேக 108 தொகுதிகளில் வெற்றி. திமுக அமைச்சர்கள் பலரை வீழ்த்தினர் தாவேகவின் புதுமுக வேட்பாளர்கள். நூற்றி 8 தொகுதிகளில் வென்ற தாவேக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அதிக தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தமிழக வரலாற்றில் இதுவரை தேர்தலையே சந்திக்காமல் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அதிக இடங்களை பெற்ற தாவேக பெரும்பாலான தொகுதிகளில் ஆளும் திமுகவின் அமைச்சர்களை வீழ்த்தி சாதனை. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளை கைப்பற்றியது தாவேக. தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் தாங்கள் எப்போதும் முன்னணியில் இருப்போம் என பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவு.
கடந்த தேர்தல்களில் குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் பெற்று மக்களின் கவனம் ஈர்த்த நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிக குறைந்த வாக்குகள் பெற்று பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. கடந்த தேர்தலில் மூன்றாவது இடத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் காரைக்குடியிலும் சீமான் 3ஆம் இடத்திற்கு சென்றார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் மக்களின் தீர்ப்பை ஏற்பதாக அக்கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. திமுக அரசுக்கு எதிராக பாமக உருவாக்கிய எதிர்ப்பலை எதிர்பார்த்த வெற்றியை தராவிட்டாலும் மக்களின் நலனுக்காகவும் சமூக நீதி மற்றும் உழவர்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் பாமக என்றும் தொடர்ந்து உழைக்கும் என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் 74 ஆண்டுகளுக்கு பிறகு தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு. 1952இல் நடந்த முதல் பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் அதிக தொகுதிகளை வென்றும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 2026இல் தாவேகாவிற்கும் அதே நிலை வந்துள்ளதால் தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு என அரசியல் நோக்கர்கள் கருத்து. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராகிறார் ரங்கசாமி. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 11 இடங்களிலும் பாஜக 4 இடங்களிலும் அதிமுக 1 இடத்திலும் வெற்றி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த திமுக. தமிழகத்தில் மீண்டும் 2.0 ஆட்சியை கொண்டு வருவோம் என கூறிய திமுகவின் தலைமை அலுவலகம் வெறிச்சோடியது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் படு தோல்வியை சந்தித்தார். தாவேக வேட்பாளரிடம் 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அப்பாவு படு தோல்வி. தாவேக வேட்பாளரிடம் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மண்ணை கவ்வினார். சென்னை சைதாப்பேட்டையில் மண்ணை கவ்வினார் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன். 26,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகனை வீழ்த்தி தாவேக வேட்பாளர் வெற்றி. பல ஆண்டுகளாக அரசியலில் உள்ள துரைமுருகன் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட பரிதாபம். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கீதா ஜீவன் படு தோல்வியடைந்தார். தாவேக வேட்பாளரிடம் மண்ணை கவ்விய திமுக அமைச்சர். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை படு தோல்வி. தாவேக வேட்பாளரிடம் 37,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் படு தோல்வியை தழுவினார். கேரள மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் மொத்தமுள்ள 140 தொகுதிகளில் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிறது. ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 35க்கும் குறைவான இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சியை இழந்தது. மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக ஆட்சியை பிடிக்கும் பாஜக தொடர்ந்து 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தியது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் வழக்கம் போல் படு தோல்வியடைந்தது காங்கிரஸ். 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆளும் கட்சிக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியது. வடகிழக்கு மாநிலமான அசாமில் ஆளும் கட்சியான பாஜக வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 78க்கும் மேற்பட்ட இடங்களில் மேல் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெற்றது. தமிழகத்தில் 2026-2027 கல்வியாண்டு என்ஜினியரிங் படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு துவங்கிய நிலையில் ஜூன் 2ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிப்பு. இணையதள வசதி இல்லாதோர் 110 இடங்களில் உள்ள உதவி மையங்களில் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்துள்ள அண்ணா பல்கலைக்கழகம்
கட் ஆஃப் மதிப்பெண்களை மாணவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் புதிய வசதி ஏற்பாடு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பேய்குளம் பகுதியில் கனரக லாரி மூலம் 16 மூட்டைகளில் கடத்த முயன்ற 500 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் சிக்கின. சாத்தான்குளம் பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாகவே புகையிலை மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் வெள்ளக்கல் தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் 21 மூட்டைகளில் காரில் கடத்தி வந்த தடை செய்யப்பட்ட 405 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. கடத்தல் தொடர்பாக கார் ஓட்டுநர் பிடிபட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள கார் உரிமையாளரை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குளத்தில் இளைஞர் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டதாக கூறி சாலையின் நடுவே உடலை வைத்து உறவினர்கள் நள்ளிரவில் மறியல் போராட்டம். காவல்துறையின் அலட்சியமே தமிழகத்தில் தொடர்ந்து மர்ம மரணங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் கனமழையால் தணிந்தது. தேனி, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய பரவலான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை அருகே முன் விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் பிரபல ரவுடி சுமன் கொடூரமாக வெட்டி படுகொலை. டேபிள் சேர் போட்டு அமர்ந்ததில் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் ரவுடி சுமன் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை. கோடை வெயிலின் உச்சமாக கருதப்படும் கத்திரி வெயில் காலம் தொடங்கியுள்ள நிலையில் உள் மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மறைந்த அஜித் பவாரின் மனைவியும் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சருமான சுனேத்ரா பவார் பாராமதி தொகுதி இடைத்தேர்தலில் 99% வாக்குகள் பெற்று அபார வெற்றி. மொத்தம் 2,23,707 வாக்குகள் பதிவானதில் சுனேத்ரா மட்டும் 2,08,806 வாக்குகளை பெற்ற நிலையில் எதிர்த்து போட்டியிட்ட 22 பேரும் சேர்த்து 4,901 வாக்குகளையே பெற்றனர். ஜப்பானில் குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து 45வது ஆண்டாக சரிவை சந்தித்துள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் 2025ஆம் ஆண்டு உலக மக்கள் தொகை வாய்ப்பு அறிக்கையின்படி ஜப்பான் 10.8% மிக குறைந்த குழந்தைகளை கொண்ட நாடாக அறிவிப்பு. உலகின் அதிக வேலை பளு மற்றும் தூக்கமின்மை கொண்ட நாடுகளில் ஒன்றாக தென்கொரியா உள்ளதால் தூக்கத்தின் அவசியத்தை உணர்த்தி வினோத போட்டி. தலைநகர் சியோலின் ஹான் நதிக்கரையில் உள்ள யோயிடோ ஹாங்காங் பூங்காவில் தூங்கும் போட்டி. நெதர்லாந்தில் அந்நாட்டு இளவரசிகளை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிய இளைஞர் கைது. ஏற்கனவே அச்சுறுத்தல் இருந்து வந்த நிலையில் தற்போது கொலை முயற்சி சதி திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். லெபனானில் போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே நாளில் 41 பேர் உயிரிழந்த சோகம். ஹிஸ்புல்லா குழுக்களின் தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் தெரிவிக்கும் நிலையில் கொல்லப்பட்டவர்களில் பலர் பொதுமக்கள் என கூறப்படுகிறது. நேபாள நாட்டில் கல்வி, சுகாதாரம் மற்றும் விமான போக்குவரத்து உள்பட பல துறைகளில் உயர் பொறுப்பு வகித்த 1594 அரசு அதிகாரிகள் அதிரடியாக நீக்கம். நேபாளத்தின் இளம் பிரதமராக கடந்த மார்ச் மாதம் பொறுப்பேற்ற ராப் பாடகரான பாலேந்திர ஷா அரசின் நடவடிக்கையால் முக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் உயரதிகாரிகள் இன்றி தவிப்பு. போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியாவை நோக்கி புறப்பட்ட கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த இந்திய கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் வந்தடையும் என எதிர்பார்ப்பு. மேற்காசிய போர் காரணமாக விலைவாசி உயர்ந்த போதும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் தயாரிப்புத்துறை உற்பத்தியில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல். மார்ச் மாதத்தில் 53.90 புள்ளிகளாக இருந்த தயாரிப்புத்துறை PMI குறியீடு ஏப்ரல் மாதத்தில் 54.70 புள்ளிகளாக உயர்ந்துள்ளதாக அறிவிப்பு. சரக்கு போக்குவரத்து கட்டணம் உயர்வால் கச்சா முந்திரி உற்பத்தியில் இறக்குமதி பாதிப்படைந்துள்ளதாக இந்திய முந்திரி சங்கம் அறிவிப்பு. 4 முதல் 5 லட்சம் டன் கச்சா முந்திரி இறக்குமதி செய்யப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் மேற்காசிய போர், சரக்கு போக்குவரத்து கட்டண உயர்வு ஆகியவற்றால் 25% மட்டுமே இறக்குமதியாகியுள்ளதாக தகவல்.